ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி ஒரு எபிசோட்லயும் ஒருத்தவங்களை பத்தி சொல்ற மாதிரி இந்த எபிசோட்ல சிஸ்டர் ஜேனாவை பத்தி சொல்றாங்க, ஜேயுடைய அக்காவை பத்தி சொல்றாங்க. இப்பதான் பல உண்மைகள் நமக்கு தெரிய வருது. ஜேஇ தான் இந்த கதையவே சொல்றா. என்ன சொல்றான்னா, ஜேனாவுக்கு எல்லா ஆன்சருமே தெரியும். அதாவது சின்ன வயசுல இவங்க 2 பேருடைய பேப்பரையும் திருத்த சொல்லி அடிக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீனை பத்தி தான் சொல்றாங்க. அவளுக்கு எல்லா ஆன்சருமே தெரியும். இருந்தாலும் என்ன அடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக, நான் அடி வாங்கிட கூடாதுங்கிறதுக்காக அவ ஆன்சர் தெரியாத மாதிரி எழுதுவா. அதனாலதான் அவ அடி வாங்கினான்னு சொல்லிட்டு இப்பதான் உண்மையவே சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க வீட்டுல அடிக்கடி சண்டை நடக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்குள்ள. அப்படி நடக்கும் போது நான் ஜேனாவை கூட்டுக்கிறேன், நீ ஜேயை கூட்டுக்கிறேன்னு மாத்தி மாத்தி டிவோர்ஸை பத்தி அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தங்கச்சியை பாதிக்க கூடாதுன்னு ஜேனாவை காதை முடிக்கிறா. இப்போ டேபிள்ல வச்சிருந்த ஒரு அவார்டு ஜேனாவுடைய காலில் விழுந்து காலில் இன்ஜுரி ஆயிடுது. அதை பார்த்த ஜேஇ, அக்கா காலில் பாரு ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்றா. அதுக்கப்புறம் சரி நீ கிண்டர் கார்டன் போலாம் வரியான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீ கிளம்பலான்னு சொல்லிட்டு இவங்களும் போறாங்க. அவங்கள ஒரு சின்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறதே அவங்க அக்கா ஜோனா தான். அப்படி பாத்துக்கிறாங்க. சாப்பாடு ஊட்டுறது, ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறது, கேப் போட்டு விடுறது, எல்லாத்தையும் பண்ணி ஒரு அம்மா எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பி விடுவாங்களோ அந்த மாதிரி கூட்டிட்டு போறாங்க. ஆனா இதெல்லாம் சின்ன வயசு தான். பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் ஜேஇக்கு ஜேனா தேவையில்லைங்கிற விஷயம் அப்பதான் புரிய வருது. அவங்க அப்பா இந்த மாதிரி அவங்க மைண்டையே மாத்தி வச்சு மேனிப்புலேட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா. அதனால அக்காவுடைய கையை தட்டி விட்டுட்டு தங்கச்சி அவளே இந்த உலகத்துல வாழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறத்துல இருந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டா ஜேனா. என்ன ப்ரே பண்றானா, எனக்கு ஏதாவது பெரிய டிசீஸை கொடு, அந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருந்தாதான் எல்லாரும் என்னை கண்டுப்பாங்க, என் தங்கச்சிக்கும் நான் இருக்கிறது இந்த உலகத்துல தெரிய வரும், எங்க அம்மா அப்பா என்னை ரொம்ப பாவம்னு நினைக்கணும், அந்த மாதிரி டிசீஸ் கூடன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சர்ச்லேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்தவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனால் அது ஒரு சின்ன நர்வ் சிஸ்டம் ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்தால் சரியாக போய்டும்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸும் கொடுக்குறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும் போது ஜேஇ கூட வந்து பார்த்துட்டு போகிறான். அந்த டாகை எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்துட்டு போகும்போது கூட ஜேஇ பரிதாபமாக எதுவும் பேசலை, ஒரு மாதிரியாக திமிராக தான் அப்பயும் பேசிட்டு போகிறா. ஏன்னா அவளுக்கு தான் இப்போ அவங்க அக்கா தேவையில்லையே. அதனால அப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா ஜேனாவை போய் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி நீ இப்போ எப்படி இருக்க, ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஓகேப்பா எல்லாமே ஓகேன்னு சொல்கிறாங்க. ஃபைனலி நீ டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டதுனால உன்னால் இதுலேருந்து க்யூர் ஆக முடிஞ்சதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு, இதுக்கப்புறம் தான் நீ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும், உன் விஷயத்தில் எல்லாமே டிசப்பாயிண்டட் தான், நான் 0வா தான் ஃபீல் பண்ணுறேன், இந்த மெடிக்கல் சென்டர்லேயும் சரி உன்னுடைய படிப்பு விஷயத்துலையும் சரி ஒரு அப்பாவா நான் 0 பாயிண்ட் தான் சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லைப்பா அப்பெல்லாம் இல்லைப்பான்னு இவங்க சொன்னாலும் அந்த காதில் வாங்கலை. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் பரவாயில்ல, உன் சிஸ்டர் ஜேஇ எப்படி மேக்ஸில் ஃபஸ்ட்டு வராரோ ஸ்கூலில், அதே மாதிரியே நீனும் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்கிறாரு. சொன்னவர், என்னுடைய கண் எப்போவுமே உன் மேலே தான் இருக்கும், நீ எங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பின்னாடியே தான் இருப்பேன்னு சொல்கிறாரு. அதனாலேயே எங்கே போனாலும் ஜேனாவுக்கு அவங்க அப்பா அவங்க பின்னாடியே இருக்க மாதிரியே தோணுது. கிளாஸில் கூட கொட்டாய் விட்டுட்டு தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு அந்த டிசீஸ் இருக்கிறதுனால. இருந்தாலும் அதை கண்டுக்காம படித்து ஆக வேண்டிய கட்டாயத்துலையும் அவங்க அப்பா பின்னாடி நின்று அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே தோணிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் நோட் பண்ணுறாரு செகியோடைய அப்பா. செகியோடைய அப்பா தான் அங்கே ப்ரொஃபஸராக, மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. ஸோ இதை எல்லாத்தையும் அவர் கரெக்டாக மானிட்டர் பண்ணுறாரு. அங்கே யாருமே இல்லை, பட் இவளுக்கு மட்டும் இருக்கிற மாதிரியே தோணுது. ஒரு நாள் ஆஃபீஸ் ரூம் போகும்போது தான் இவ ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வர கொஸ்டின் பேப்பரை ஒருத்தர் வண்டி மாதிரி வச்சு தள்ளிக்கிட்டு போகிறாரு. அப்போ தான் அவங்களுடைய மேக்ஸ் ப்ரொஃபஸரு இவளை கூப்பிட்டு ஒரு சில அட்வைஸை போடுறாரு. நான் உன்னை கிளாஸில் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், உனக்கு எதோ சரியில்லை, ஒருவேளை உனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இல்லை, சரியாகலைன்னா நீ போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையாக வந்து படிக்கலாமேன்னு சொல்லி அட்வைஸை போடுறாரு. ஆனாலும் அதெல்லாம் காதில் வாங்காத ஜேனா என்ன பண்ணுறான்னா, இந்த கீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாஸ்டர், இது கொரியன் யூனிவர்சிட்டியோடது தானே, எனக்கு இந்த மாதிரி ஒரு கீ தரீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் எக்ஸ்ட்ரா வச்சிருந்த ஸ்பேர் கீ எடுத்து ஜேனா கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கின வேகம் இனிமேல் நான் மேக்ஸில் ஃபஸ்ட்டு வருவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு குண்டுன்னு ஓடிடுறாங்க. அதே மாதிரி இவங்க படிக்கும் போது எப்படி செகி டேப்லெட்ஸை போட்டுட்டு படிக்கிறாளோ அதே மாதிரியே இவங்களும் டேப்லெட்ஸ் போட்டு தான் படிக்கிறாங்க. அப்படி டேப்லெட்ஸ் போட்டுட்டு தூங்கும் போது ஒரு நாள் நைட்டு தோணுதுன்னா, நம்ம ஏன் அந்த கொஸ்டின் பேப்பரை ஆட்டையை போட்டுறக்கூடாதுன்னு தோணுது. உடனே அந்த ரூமுடைய லாக்கரை உடைச்சிட்டு
உடனே அந்த ரூமுடைய லாக்கரை உடைச்சிட்டு அங்கே உள்ள கொஸ்டின் பேப்பர் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல ஃபோனை வச்சிடுறாங்க. எதுக்காக வைக்கிறாங்கன்னா டார்ச் லைட் வேணும் இல்லையா, அதுக்காக வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த மேக்ஸ் டீச்சர், அதாவது செகியுடைய அப்பா வந்துடுறாரு. வந்து பார்த்தோன்னே இவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்தவங்களை பெட்டில் படுக்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் எழுந்ததுக்கப்புறம் என்ன எப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாவ. கேட்டதுமே இவர், இல்லை நான் இது வரைக்கும் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல, இதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்கிறாரு. உடனே அவங்க காலில் விழுந்து, நான் உங்களை கெஞ்சி கேட்குறேன், என் லைஃபே இதில் தான் இருக்குது, தயவு செய்து இதை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அழுது புலம்புறாங்க. புலம்புனதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இதை சொல்லிட்டீங்கன்னா நான் இங்கேயே சூசைட் பண்ணி போகணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே செகியோடைய அப்பாவுக்கு கோவம் வருது. என்ன மிரட்டுறியா, செத்துருவன்னு சொல்லி என்ன மிரட்டுறியான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க, என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் பேசுங்கன்னு சொல்கிறா. சொன்னதுமே செகியோட அப்பாவில் கூப்பிட்டு சோஃபாவில் உட்கார வச்சு, இங்கே வா உட்காரு, இது எப்போவுமே நடக்குதா இப்போ தான் நடக்குதான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை இன்னைக்கு தான் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, உன்னை டீச்சர்ஸ்லாம் எவ்வளோ நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, எவ்வளோ ஒரு ஆம்பிஷனான உள்ள பொண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க, ஆனால் நீ இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லி கேட்கும் போது டக்குன்னு அவரை போட்டு கட்டிப்பிடிச்சிட்றாங்க. கட்டிப்பிடிச்சி டைட்டாக ஹக் பண்ணி பின்னாடி தள்ளி அவங்க கூட தப்பாக நடக்கிறாங்க. அந்த தப்பாக நடக்கும்போது அவங்க கையில் உள்ள வாட்ச்சு, டச் வாட்ச்சு, அந்த ஸ்மார்ட் வாட்சுங்கிறதுனால அது கிளிக் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஏற்கனவே டார்ச்சுக்காக வச்சுருந்த ஃபோனு இப்போ கேமராவாக மாறிடுது. அங்கே உள்ள எல்லாத்தையுமே அது வீடியோ எடுத்துருது. அந்த வீடியோ எடுக்கும் போது ஃப்ளாஷ் அடிக்குது. அப்போ கூட அவங்க அப்பா நின்று பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. இதுதான் ஆக்சுவலி அன்னைக்கு நடந்திருக்கும். இப்போ மறுபடியும் இந்த சீனுக்கு வராங்க. அதாவது லாஸ்ட் எபிசோடு முடிஞ்சிச்சு இல்லையா, அந்த சீனுக்கு சிஸ்டர் ஜேனாவும் ஜேயும் மீட் பண்ணுற அந்த சீனுக்கு வராங்க. அவங்க தலையில் போட்டிருந்த அந்த ஹூடி கேப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தோன்னே, சிஸ்டர் நீயான்னு சொல்லிட்டு அவங்க வரும். நீ இங்கே என்ன பண்ணுற ஜேயின்னு சொல்லிட்டு இவங்களும், நான் ஒன்று அந்த கேள்வி கேட்கணும், நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஃபோனை மட்டும் கொடுத்துரு, நான் இங்கேருந்து போயிடுறேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஃபோனா எதுக்கு, ஏன் அந்த ஃபோனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறத கீழே அந்த ஃபோனை கொடுன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி போராடும் போது ஃபோனும் பேக் சைடு வழியாக கீழே விழுந்துருது. ஃபோன் எடுக்கிறதுக்காக ஜி இந்த பக்கம் ஓட அவங்க அது வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாதனால மேலே ஜன்னல்லேருந்து கீழே குதிச்சிடுறாங்க. என்ன நீ ஏன் இப்படி லூசு மாதிரி நடந்துக்கிறேன்னு, அவளுக்கு எதுவும் ஆகலையான்னு சொல்லிட்டு ஜேஇ எட்டி பார்க்க போகிறாங்க. அங்கே ஃபோனை தேடிட்டு இருந்த ஜேனாவை அங்கே உள்ள வாட்ச்மேன் பார்த்துடுறாரு. ஃபர்ஸ்ட் அந்த வாட்ச்மேன் இவங்க கண்ணுக்கு செகியோடைய அப்பா மாதிரி தெரியுறாரு. அதுக்கப்புறம் தான் அது வாட்ச்மேன்னு தெரிய வருது. நம்மளை பிடிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு அவசரத்தில் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. ஃபோனையே எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா செகியை அவள் கத்தியால் குத்திடுறா. கத்தியால் குத்துனதுனால பயங்கரமாக இன்ஜுரி ஆகி பயங்கரமாக ப்ளீடிங்கும் போயிட்டுருக்கு. அவங்கள போயிட்டு பாப்கட்டோட அம்மா தான் தூக்கி பிடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜேயுடைய அப்பாவும் அவருடைய ஸ்கார்ப் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல கட்டி விடுறாங்க. இதை எல்லாத்தையும் அங்கே சுற்றி நின்று எல்லா பசங்களும் வீடியோ எடுத்துடுறாங்க. கீழே வந்த ஜேஇ ஃபோனை தேடிக்கிட்டு இருக்கா. ஃபோனை தேடி பார்த்தா அந்த ஃபோனு ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதையும் எடுத்துட்டா. மறுபடியும் ஜேஇ கையிலேயே அந்த ஃபோன் வந்து மாட்டிக்கிட்டு, சரி அங்கே நடக்கிற பிரச்சனையை என்னன்னு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த இடத்த விட்டு வரா. அப்போ ஸ்கூல்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தர்றாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் ஆடிட்டோரியத்துக்கு போங்க, பசங்கள்லாம் கிளாஸுக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. பசங்கள்லாம் கேட்டை விட்டு தாண்ட ட்ரை பண்ணுறாங்க. பட் வாட்ச்மேன் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் அசம்பிளாக வச்சுட்டாங்க. தூரத்துலேருந்து பார்த்த ஜேனா, ஐயோ கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாப்கட்டு அந்த குத்தனை கத்தியை பத்திரமா எடுத்து வச்சுக்குது, நாளைக்கு எவிடன்ஸாக இருக்குங்கிறதுக்காக. அப்போ அவங்க வந்த ஜேஇ எங்கே செகின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவளுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க, அவங்க அப்பா தான் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னோன்னே அவளுக்கு இன்னும் பயமாயிடுது. அவர் வேற கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறாரோன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தோன்னா செகியோடைய அந்த ட்ரக்கர் இருக்கான் இல்லையா, அவனும் செவரேறி குதிக்கிறான். பின்னாடியே ஜேனாவும் செவரேறி குதிக்க வராங்க. இன்னொரு பக்கம் ஜூயி ஈலி அது கையிலையும் கொஞ்சம் சின்னதாக இன்ஜுரியாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அங்கே கட்டு போடணும்னு சொல்லிட்டு பேண்டேஜ் தேடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு தான் இந்த ட்ரக் அடிக்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த போதை கையை கூட்டிட்டு வந்து அவகிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன் இப்படி கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண, உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன்ஸ் அந்த
ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் நெட்டில் பரவுனதுனால அந்த ஸ்கூலுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணி வைங்க, எதுக்கும் ரிப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறதுக்காக போகிறாங்க. எல்லாரையும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். இந்த பக்கம் ஜெயனா மேலேருந்து கீழே குதிக்கிறா. அதுக்கு ஹெல்ப் பண்ணது செகியுடைய அந்த ட்ரக்கர் பாய் தான். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு அவங்க மூவ் ஆன் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா செகிக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அவங்க அப்பா மயக்க மருந்து எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டு விடுறாரு. போட்டதெல்லாம் அவள் மயங்கிடுறா. அதுக்கப்புறம் தான் ஜேஇ அங்கே வரா. வந்தவளுக்கு பயங்கர ஷாக்கு. அவங்க அப்பா தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு, அதுவும் தனியாக வச்சு கொடுத்துட்ருக்காரு. அப்பயும் அவங்க அப்பா கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டிச் பண்ண போகிறேன், நீ வேணா பண்ணுறியா, எப்படியும் ஃப்யூச்சரில் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு லூஸு மாதிரி பேசுகிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவளும் ஹெல்ப் பண்ணுறா. ஒரு வழியாக ஸ்டிச்சிங்லாம் சரின்னு சொல்லிட்டு இவளும் ஹெல்ப் பண்ணுறா. ஒரு வழியாக ஸ்டிச்சிங்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. எங்கே பார்த்தோன்னா டீச்சர் எல்லாரையும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆக சொல்லிட்டு எல்லாருடைய ஃபோன்ஸு, அவங்க யூஸ் பண்ணுற சிகரெட்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கூடவே பாப்கட்டியும் வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா சப்ஸ்குவாட் லீடருங்கிறதுனால எல்லா டோர்ஸையும் விண்டோஸையும் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. ஸ்டிச்சஸ் போட்டவங்க வெளில கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வெளியில் வந்த செகியோடைய சித்தி இருக்காங்க இல்லையா, ஸ்டெப் மாமே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்ததும் கத்துறாங்க. என்ன கேட்காம என் பொண்ணுக்கு எதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தீங்க, வீட்டிலேருந்து பேரண்ட்ஸை கூப்பிடணும், கார்டியனை கூப்பிடணும், உங்களுக்கு தெரியாதா, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்கு ஜேயோடைய அப்பா, அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், சாகர நிலைமையில் இருக்கிறவங்களும் நாங்கள் என்ன பண்ண முடியும், அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வச்சுக்கலாம், எங்களுக்கும் ரூல்ஸ்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அசால்ட்டாக போகிறாங்க. ஜேஇ தான் ஆக்சுவலி அந்த வண்டியை வந்து கையில் வச்சுருப்பாங்க, தள்ளிட்டு வருவாங்க வெளில ஸ்ட்ரெச்சரை. பட் வந்து ஜேஇயோடைய கையை தட்டி விட்டுட்டு இவங்க அம்மா பிடிச்சி தள்ளிட்டு வராங்க. எதனாலே தெரியல அவங்க அம்மாவுக்கு ஜேஇயும் பிடிக்கல. ஒரு ரூமுக்கு வந்தவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா எல்லாருடைய ப்ரொஃபைலையும் கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. முக்கியமாக கத்தியால் குத்துன அந்த பொண்ணுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜேஇயும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சும்மா இல்லை, அவங்க அக்கா ரூமை போய் செக் பண்ணி பார்க்குறா. செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணுறா. மேக்ஸில் திடீர்னு அவளுடைய மார்க்ஸு ரொம்ப ஹையாக வந்திருக்கு. அந்த நேரம் ஜேஇக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, 2 பேரும் சேர்ந்து தானே இந்த மெடிசன்ஸ்லாம் விற்கிறாங்க, அந்த பொண்ணு கால் பண்ணுறா. கால் பண்ணி இவ்வளோ நேரமாக உனக்கு கால் பண்ணுறேன்னு என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன மட்டும் பிரச்சனையில் மாட்டி விட்டியன்னு சொல்லி கேட்குறா. என்னன்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ஸ்கூலில் எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறாங்க, எல்லா டேப்லெட்ஸையும் மெடிசன்ஸையும் சர்ச் பண்ணுறாங்க. இப்போது கத்தியால் குத்துனாலும் சரி குத்து வாங்கினாலும் சரி 2 பேருமே நம்ம கிட்ட டேப்லெட் வாங்கினாங்க, அவங்க 2 பேரும் நம்மளை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறது பயமாக இருக்குது அவளுக்கு. ஸோ அதை பற்றி தான் ஜேஇ கிட்ட சொல்கிறா. பட் ஜேஇ அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறா. இந்த பக்கம் பாப்கட்டோட அம்மா காரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்துனதுக்கப்புறம் 2 பேரும் இடத்துல ஒரு வாக்குவாதம் நடக்குது. அதை அதை கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதைன்னு பார்த்தோன்னா அந்த கத்தி எடுத்தது அவங்க அம்மா கவனிச்சிட்டாங்க போல். அதுக்கு பாப்கட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க ரொம்ப மோசமானவங்க, எல்லா எவிடன்ஸையும் ஈஸியாக அழைச்சிடுறாங்க, இந்த எவிடன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு, இதை ஏன் நான் மிஸ் பண்ணணும், இதை நான் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பட் அந்த பாப்கட்டோட அம்மா கேட்கல. சொன்னால் கேளு கொடுன்னு சொல்லிட்டு சட்டம் போட்டு வாங்கிட்டு அவளை கீழே இறங்க சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜூயிலியை பார்த்தா நிறையா மெசேஜ் வந்திருக்கு. ஏன்னா இந்த வீடியோ ஊர் ஃபுல்லாக பரவி இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்கள பிடிக்காதவங்கலாம் சிரிக்கிறாங்க, பிடிச்சவங்கலாம் வருத்தப்படுறாங்க. இவளும் செகியும் இப்போ தான் தூக்கத்திலிருந்து முழிக்கிறா. இவள் முழிக்கிறதுக்குள்ளே அவளுக்கு இன்னொரு ஃபோன் வருது. அவங்க அம்மாவுடைய ஸ்டெப் மாமுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. கண்ணை முழிச்சவ எழுந்து போயிட்டு அந்த ஃபோனில் உள்ள வீடியோவை தான் பார்க்குறா. எல்லா இடத்துலையும் இந்த வீடியோ பரவி இருந்துச்சு இல்லையா, அந்த வீடியோவை தான் பார்க்குறா. அதுக்கு எல்லாம் உள்ள கமெண்ட்ஸையும் பார்க்குறா. அப்போ பின்னாடி வந்து ஒரு ஆள் வந்து பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஜேஇ தான். இப்போ எப்படி இருக்க, ஓகேவான்னு சொல்லிட்டு கார்டனுக்கு கூப்பிட்டு போய் உட்காந்து பேசுகிறாங்க 2 பேரும். பேசும்போது அந்த டாகும் கூட இருக்குது. அந்த டாக் விளையாடுது, அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா செகி. அப்போ தான் இவ ஒரு விஷயத்த கேட்குறா. என் ஃபோனை பார்த்தியன்னு சொல்லிட்டு செகி கேட்குறா. அதுக்கு ஜேஇ எந்த ஃபோனு, அதான் தோ இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறா. இந்த ஃபோனு இல்லை, எங்கள் அப்பாவோட ஃபோனு அவர் ஞாபகமாக நான் வச்சுருந்தேன், அதை தான் காணும்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ ஜேஇ என்ன சொல்கிற, அந்த ஃபோனை காணுமா, எனக்கு தெரியாது, நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்கிறா.
அவன் ஏதோ கூட படிக்கிற அவர் படிக்க வைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேயே அவர் தப்பாக நடந்துக்கிட்டு அதனால ஸ்கூலை விட்டு இது பண்ண மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது, எனக்கு தெரியும், ஓரளவு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஜேஇ சொல்கிறா. அதில் கடுப்பான செகி என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அந்த இடத்துலேருந்து எழுந்து ஒன்றை மாதிரி ஒரு மோசமான பொண்ணு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு வேக வேகமாக நடந்து போகிறா. போயிட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஒரு டோர் கூட ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பயந்தவ ஹாஸ்பிட்டலை சுற்றி பேக் சைடு வழியாக வரலான்னு பார்த்தா அந்த பக்கம் ஒரு பணத்தை கண்டெய்னர்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. யார் ஏற்றுறான்னு பார்த்தா ஜேஇயுடைய அப்பா தான் ஏற்றிக்கிட்டு இருக்காரு. அட பாவீங்களான்னு நினச்சிட்டு அடுத்தது வேறு லிஃப்ட்டை போய் ஓப்பன் பண்ணுறா. அதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகிடுது. இவனுங்க இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருந்துருப்பானுங்க போல். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே போயிட்டு இருந்தவளுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னடா ஃபோன் அடிக்குதுன்னு எடுத்து பேசினா அந்த ட்ரக்கர் பாய் தான் ஃபோன் பண்ணியிருக்கான். ஃபோன் பண்ணி என்ன உயிரோடு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது விஐபி ரூமில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்கள. அந்த ஸ்கூல்லே பெரிய ஆளுடைய பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டாமே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். பேசும்போது அப்படியே பேசிகிட்டே போன ஒரு ரூம்குள்ளே போயிடுறா. அங்கே பார்த்தா ஒரே பணமாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கில் இருக்கா. அவனும் ஃபோனில் ஹலோ செகி செகின்னு கத்திட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவர். இன்னைக்கு நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8th எபிசோடு 9th எபிசோடுன்னு 8th எபிசோடு ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸாக தான் போயிட்டுருக்கு. எதையுமே நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல, இதுதான் அதுதான் சொல்லிட்டு. ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருந்திருக்கும். அந்த டவுட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா இப்போ தான் கிளியராக ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் இந்த 10th எபிசோட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக போகுது. பார்த்துட்டு ஜேஇ வீட்டுக்கு போயிட்டுருக்கா. அந்த டாகையும் தூக்கிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தோணுது. யாருன்னு திரும்பி பார்க்குறா. கொஞ்சம் தூரம் வேகமாக நடந்து பார்க்குறா. அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிடுறா. டாகையும் தூக்கிட்டு அவளும் வேகமாக ஓடுறா. அப்போ அவள் மேலே யாரோ இடத்த வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்குது. மயக்கம் போட்டு விழுந்துடுறா. விழுந்தவ கண்ணை முழிச்சு பார்த்தா அவள் சிஸ்டர் ஜேனா தான் அங்கே இருக்கா. அந்த டாகும் அவளை போட்டு நக்கிக்கிட்டு இருக்கு. எழுந்ததுமே அவளை கேட்குற கேள்வி அவருடைய ஃபோன் எங்கன்னு சொல்லிட்டு தான் கேட்குறா. கேட்டதும் அவள் ஸ்மைல் பண்ணிட்டு ஏன் இப்போ தரலன்னா என்ன கொன்னுடுவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலாக பேசுகிறா. ஜெய் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், உன்னையும் இந்த டாகையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ ஜெய் இந்த மாதிரிலாம் நீ என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிடுறா. சொல்கிறத கேளு, என்கிட்ட அந்த ஃபோனை கொடுத்துருன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இருந்தாலும் அவள் தரமாட்டேன்னு சொல்கிறா. அப்போ தான் அவள் ஒரு கேள்வி கேட்குறா. இவ்வளோ நாள் நீ மறைஞ்சதுக்கு ரீசன் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறதுனால தான் மறைஞ்சிருந்தியான்னு சொல்லி ஜேஇ கேட்குறா. அதுக்கு ஜேனா ஆமான்னு சொல்லிட்டு தலையை மட்டும்தான் ஆட்டுறா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே இன்னசென்ட்டாக, எப்படி சொல்கிறது, ஒரு பதில் கூட சொல்ல தெரியாத அளவுக்கு இன்னசென்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு தான் ஜேனா. அவள் லைஃப்பில் இப்படி ஆனது ரொம்பவே மோசமான விஷயம். சரி அப்பா தான் இப்படி பண்ணாரு, அப்பா தான் கொலை பண்ணுறான்னு சொல்லல, அதுக்கு நீ ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்கியான்னு சொல்லி ஜேஇ கேட்குறா. அதுக்கு ஜேனா அதான் அந்த ஃபோனில் இருக்கே அதுதான் எவிடன்ஸ்னு சொன்னால் அதை ஜேஇ ஒத்துக்க மாட்டேங்கிறா. இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா? இந்த மாதிரி பண்ணால் அவங்க கொலை பண்ணுற லெவலுக்கு போவாங்கன்னு தெரியும், ஆனால் கொலை பண்ணியிருக்காங்கிறதுக்கான ஆதாரம் இது கிடையாதே, அதுக்கு ஏதாவது நீ ஆதாரம் வச்சிருக்கியான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை என்கிட்ட அந்த மாதிரி எவிடன்ஸ் எதுவும் இல்லை, ஆனால் நானே ஒரு எவிடன்ஸ் தான், நான் தான் அதுக்கு விட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஜேனா சொல்கிறா. ஜேஇ இருந்தாலும் அதை ஒத்துக்கல. அந்த நேரம் டாக் ஓடுது, அது பிடிக்கிறதுக்காக இவளும் ஓடுறா. அதை ஸ்டாப் பண்ண ஜேஇ சரி உனக்கு என்ன அந்த ஃபோன் தானே வேணும், அது வரைக்கும் இந்த ஃபோனை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் கையில் வச்சிருந்த ஃபோன் அவகிட்ட கொடுத்துட்டு இதில் வச்சுட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுறா. எனக்கு அந்த ஃபோன் தான் வேணும்னு சொல்லும் போது நான் உனக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணலாம், அப்பா தரேன்னு சொல்லிட்டு ஜேஇ அந்த இடத்த விட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அந்த இன்சிடெண்ட்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போலீஸும் வருது, அதை பார்க்குது. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குன்ட்டு போகுது. கிளாஸில் பார்த்தா இந்த ட்ரக் விற்றுக்கிட்டு இருந்தா இல்லையா, அவள் ரொம்பவே டென்ஷனாக இருப்பா. கடகடன்னு போய் ஜேஇ கிட்ட ஜேஇன்னு கூப்பிடுவா. டக்குன்னு அவங்க கிளாஸுக்கு டீச்சர் வந்துடுவாங்க. போலீஸை கூப்பிட்டு டீச்சர் வந்ததும் இவங்க கேட்குற கொஷினுக்கெலாம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு ஆளாக கொஷின் கேட்பாங்க. ஒரு ஆளாக அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுவாங்க. சொல்லும் போது அவள் ஒரு ட்ரக் அடிட்டு அவள் அடிக்கடி டேப்லெட்ஸ் போட்டுகிட்டே இருப்பாள். அது என்ன டேப்லெட்னா எனக்கு தெரியாது, ஆனால் டேப்லெட் போட்டுகிட்டே இருப்பாள். அடிக்கடி வாட்டர் குடிச்சிட்டே இருப்பாள்.
யாருக்கிட்டையும் அதிகமாக பேசவும் மாட்டா, ஏன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. முக்கியமாக பாப்கட் என்ன சொல்லுதுன்னா, அன்னைக்கு அவள் ரொம்பவே ஒரு மாதிரியாக இருந்தா, கண்ணெல்லாம் செவந்து போய் கையெல்லாம் விட விட நடுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி மயக்க நிலையில தான் இருந்தா. அடிக்கடி அவள் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவா, பட் அது என்ன டேப்லெட்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பாப்கட்டும் சொல்லுது. இப்படியே ஒருத்தரும் அவங்க மனசில் உள்ளதை சொல்கிறாங்க. ஜூயி லீ வரா, அவங்க கேட்கும் போது என்ன போய் கேட்குறீங்க, என்ன போய் கேள்வி கேட்குறீங்க, நானே ஒரு விக்டைம் தான், என் கையை பாருங்க, ஃபர்ஸ்ட் அவள் என் கையில் தான் கிழிச்சான்னு சொல்லிட்டு கட்டு போட்டிருக்கதை காட்டுறா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜேஇயும் கூப்பிடுறாங்க. ஜேஇ அதுக்கு எதுக்குமே சரியாக பதில் சொல்லலை. அந்த நேரம் தான் செகி ஸ்கூலுக்கு வரா. ஸ்கூலுக்கு கொண்டு வந்து அவங்க ஸ்டெப் மாம் தான் விடுறாங்க. விட்டுட்டு நீ இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக வந்திருக்கலாமேன்னு சொல்லி அவங்க ஸ்டெப் மாம் சொல்கிறாங்க. அதுக்கு செகி, இல்லை எனக்கு நான் சீனியரு, இந்த ஸ்கூலே முடிய போகுது, எனக்கு அடுத்து காலேஜ் எக்ஸாம் இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஸோ இப்போ நான் சும்மா என்னால் இருக்க முடியாது, கண்டிப்பாக இப்போ நான் ஸ்கூல் போயே ஆகணும்னு சொல்லிட்டு வரா. அதுக்கு அவங்க ஸ்டெப் மாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உங்கள் அப்பா மாதிரியே இருக்க, எதையுமே அவ்வளோ சீக்கிரம் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார், எல்லாத்துலேயுமே சின்சியராக இருப்பார், அதே மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே அவளுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட் அவள் வீட்டுக்கு போகும்போது வாசலில் ஒரு ஷூவை பார்த்துட்டு அதோட வெளில போயிடுவா இல்லையா, அந்த ஷூ வேறு யாரும் இல்லையா, இந்த ஸ்கூல்லேருந்து தான் எனக்கு வந்திருந்தாங்க, அந்த மெடிக்கல் சென்டர்லேருந்து என்கிட்ட பேரம் பேச வந்திருந்தாங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணேன்னு ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மாம் சொல்கிறாங்க. உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு செகி அந்த இடத்த விட்டு போயிடுறா. போனதுமே அவங்க டீச்சர் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருன்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி கேட்டதும் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு செகியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவளை சுற்றி எல்லாம் உட்காந்துருக்காங்க. முக்கியமாக கத்தியால் கிழிச்ச அந்த பொண்ணு அங்கே தான் உட்காந்துருக்கும் போது இவளுக்கு யாரும் கிடையாது, இவகிட்ட சாரியை கேட்டுட்டு போக வேண்டியதாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் செகி என்ன சொல்கிறான்னா, எனக்கு யாரும் இல்லாமல் இல்லை, எனக்கு எங்கள் ஸ்டெப் மாம் இருக்காங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொல்லுது. அவகிட்ட இந்த கால் வந்ததுமே அவங்க ஸ்டெப் மாம் பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா எல்லாரும் சுற்றி உட்காந்துருக்காங்க. அவங்கள வச்சுட்டு பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சாரி சொல்லி பார்க்குறாங்க. அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணலன்னு சொன்னதும் விஷயத்தையே செகி மேலே ட்ரிகர் பண்ணுறாங்க. இவ தான் டேப்லெட் கொடுத்தா, இவ தான் டேப்லெட்டை திருடி இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் செகி பக்கம் திருப்பி விட்டுடுறாங்க. செகி இல்லைன்னு கடந்து கத்துன்னு கத்துது. அங்கே உள்ளவங்க யாருமே காதில் வாங்கலை. ஏன்னா செகிக்கு கேட்க ஆள் கிடையாதுங்கிற தைரியத்தில் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கணும், நான் செகி கிட்ட தான் டேப்லெட் வாங்கினங்கிற மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு பதில் சொல்கிறா. ஆல்ரெடி ஆப்போசிட்டில் இருக்கிற லாயரும் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த மாதிரி சொல்ல வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் வெளில போகக்கூடாது, கேஸ் போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இவளை பிளாக்மெயில் பண்ணிட்டா பயந்து போய் இருந்துருவான்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீ பண்ணினா நீ வாபஸ் வாங்கலான்னா ஓ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நீ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுத முடியாதுங்கிற மாதிரி அவளை போட்டு மிரட்டிடுறாங்க. வழியே இல்லாமல் செகியும் சரி நான் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு ஒத்துக்கிட்டு கிளாஸுக்கு போயிடுறா. அவள் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஜூயிலி என்ன பண்ணுறான்னா, கிளாஸில் போய் எல்லாருக்கிட்டேயும் இவ தான் இத்தனை நாள் திருடி இருக்கா, எல்லாத்துக்கும் இவ தான் காரணங்கிற மாதிரி செகியை பற்றின உண்மையை அங்கே சொல்கிறா. ஆனால் செகி அதை செய்யலைங்கிறது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நல்லா வேணும்னு சொல்லிக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே செகி அங்கே உள்ள என்டர் ஆயிடுறா. வந்ததும் ஜேஇ அவகிட்ட பேச பார்க்குறா. பட் அவள் பேசுகிற ஐடியால இல்லை. பின்னாடியே வந்து டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ட்ரக்கை சப்ளை பண்ண அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க. ஜேஇக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன உண்மையை சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தா டேப்லெட்ஸ்லாம் எடுத்து விற்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஜேஇ போகிறா. போனதும் அந்த ட்ரக்கு வித்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, உன் கூட சேர்ந்ததுக்கு போதும் சாமி, நல்லா எனக்கு செஞ்சுட்ட, அங்கே மாட்டினது உன் பேர் தான், ஆனால் அங்கே உள்ளவங்களாம் கேள்வி கேட்டது என்ன, எப்படி இருந்தாலும் உங்கள் அப்பா பெரிய ஆளுங்கிறதுனால நீ தப்பிச்சிடுற, நான் தான் மாட்டிக்கிறேன், உன்னை நம்பினதுக்கு நீ நல்லா என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி அவள் ரொம்ப உருக்கமாக பேசுகிறா. அதுக்கப்புறம் வெளில வந்த ஜேஇ அவங்க அப்பாவும் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரும் பேசிட்டு போகிறத காதில் வாங்குறாங்க. ஒரு வழியாக அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போன ஜேஇ செகி கிட்ட பேச ட்ரை பண்ணுறா. பட் செகி அதுக்கு அது பேசுகிற மாதிரி இல்லை. நான் உன்கிட்ட பேசணும் செகின்னு சொல்லிட்டு ஜேஇ சொல்கிறா. அதை காதிலே வாங்கல செகி. காதில் வாங்காமல் எது பேசினாலும் இங்கே பேசு, உங்ககிட்ட தனியாக பேச எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறா. சொன்னவன் நிறைய விஷயங்களை மனசை விட்டு பேசுகிறா. நான் இங்கே நடக்கிற எதையும் வெளில சொல்லலைங்கிறதுனால நீங்கள் எல்லாம் என்னை ஈஸியாக புள்ளி பண்ணுறீங்க, இனிமேல் நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், அப்படி நான் சொல்லும் போது நீங்கள் எப்படி என்னை புள்ளி பண்ணுறீங்கன்னு நான் பார்க்கலாம், இனிமேல் தான் இருக்கவங்க எல்லாருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறா. அப்படி பேசினதும் ஜேஇ கிட்ட
இதெல்லாம் நான் சொன்னங்கிறதுக்காக நான் தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தம் கிடையாது, எது உண்மையோ அதை தான் நான் சொன்னேன்னு சொல்லும் போது ஜேயும் பாராட்டுறா. நீ கண்டிப்பாக நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்க, எப்பவும் இதே மாதிரி இருன்னு சொல்லிட்டு சொல்கிறா. பேசிகிட்டே இருக்கும்போது செகின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட்டிட்டு உள்ளே வரான். அந்த ட்ரக்கர் இருக்கான்ல அவன் தான் வரான். வந்ததும் ஜூயிலி சும்மா இல்லாமல் அவள் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான், செம்மையாக இருக்கான்ல, நல்லா கவனிச்சுக்கிறான்லன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்கரும் ஜேஇயை பார்க்குறான். ஏன்னா ஜேஇ எனக்கு வந்து செவ்ரேறி குதிச்சா இல்லையா, அதை பார்க்குறான். பார்த்துட்டு செகியுடைய பேகை வாங்கிக்கிட்டு வான்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளில போகிறாங்க. போனவங்க எங்கே போகிறாங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அந்த ட்ரக்கு எங்கே, டேப்லெட் எங்கன்னு சொல்லி கேட்குறான். அவளும் பேக்லேருந்து எடுத்து கொடுக்குறா. கொடுத்ததுக்கப்புறம் அவன் இன்னும் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்குறான். அந்த ஸ்கூலில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் சப்ளை பண்ணுறாலாமே, யார் அவ, எனக்கு போட்டியாக இருப்பா போலே, யாருன்னு சொல்லி கேட்கும்போது யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவா இவ. நீ எங்கேருந்து வாங்கினன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துல பாஸ்வேர்டு கிடச்சிது, அந்த பாஸ்வேர்டை போட்டு அதில் போய் சேட் பண்ணேன், அதுலேருந்து தான் இதை வாங்கினேன்னு சொல்லும் போது அப்படியா காட்டுன்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்டதும் அந்த ஐடியையும் இவனும் லாகின் பண்ணி வச்சுக்கிறான். மறுபடியும் வேணும்னு சொல்லு, மறுபடியும் எனக்கு அந்த டேப்லெட் வேணும்னு சொல்லி அவர் டெக்ஸ்ட் பண்ணுன்னு சொன்னதும் இவளும் வேற வழி இல்லாமல் பண்ணி வைக்கிறா. இந்த பக்கம் ஜேஇ அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறதுக்காக போயிருக்கா. என்ன பேச போயிருக்கான்னா, செகி மேலே உள்ள கேஸை கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க, அவளை ஏன் அப்படி பண்ணுறீங்க, அவரால் அப்புறம் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியாமல் போய்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அப்பா, ஏன் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், இங்கே பாரு, அவள் தான் அந்த மெடிசன் ரூம் முன்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தா, அப்போ அவள் தானே திருடி இருக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு ரீசன் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும்ப்பா, எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடாது, நீ ஃபஸ்ட்டு வரணும்னா உனக்கு ஆப்போசிட்டில் யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே நான் கிளியர் பண்ணிவிடுவேன்னு அவங்க அப்பா ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாரு. எவ்வளவோ பேசி பார்த்த ஜேஇ ஒரு லெவலுக்கு மேலே வழியே இல்லைன்னு அவங்க அப்பா கிட்ட, ப்ரொஃபஸர் தாவுடைய ஃபோனு என்கிட்ட தான் இருக்குது, அந்த ஃபோனை நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அந்த விஷயத்தில் திசை திருப்பி விடுறா. உடனே அவங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுது. அதில் என்ன சீக்ரெட் இருக்குன்னு கூட நான் பார்த்துட்டேன்னு சொல்லி சொல்கிறா. அவங்க அப்பாவுக்கு மறுபடியும் கோபம் வருது. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சின்ன பொண்ணு, நீ கம்முன்னு இருன்னு சொல்கிறாரு. இருங்க அப்படின்னா சிஸ்டர் ஜேனாவுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. கால் பண்ணதும் அவரும் கட் பண்ணி விட்டுறாரு. உங்களுடைய பொண்ணை மிஸ் ஆயிட்டான்னு சொன்னீங்க, பட் அவள் நம்பரு உங்களுக்கு தெரியாது. மிஸ் ஆன பொண்ணுக்கு நான் கால் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அவள் எங்கே ஏதுன்னு கூட கேட்காம உடனே ஃபோனை கட் பண்ணுறீங்கன்னா அவள் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தானே கட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவளும் ஒரு சில சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணுறா. மறுநாள் செகி கிளாஸுக்கு வரா. வரும்போது ஜேயும் வரா. ஜேயை இடித்து தள்ளி விட்டுட்டு போகிறா அந்த ட்ரக்கர் பொண்ணு. அதுக்கப்புறம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் போது செகிக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, இந்த இடத்துல எக்ஸைட் டோர் கிட்ட வந்துரு, அங்கே வந்து நான் மெடிசன்ஸை தரேன்னு சொல்லி வருது. அவள் மெடிசன் இதுக்கப்புறம் விற்க மாட்டான்னு பார்த்தா விற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டா. என்னடா மெசேஜ் இப்படி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்டாக கிளாஸ் முடிஞ்சதும் அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறா. ஜேஇ அங்கே மெடிசன் இருக்கிற ரூமை போயிட்டு மெடிசன்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. மெடிசன்ஸ் ஒன்று கூட இல்லை. அந்த ட்ரக்ஸை விற்கிற பொண்ணுக்கிட்ட போயிட்டு எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு எல்லாத்தையும் அந்த செகி தான், அந்த வில்லேஜ் பம்கின் இருக்கா இல்லையா, அவகிட்ட தான் வித்துட்டேன்னு சொல்கிறா. என்னது அவகிட்டையான்னு சொல்லி ஷாக்காக கேட்கும்போது எல்லாத்தையும் மொத்தமாக கேட்டா. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன், அங்கே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னதும் இவளுக்கும் ஷாக்காக இருக்குது. என்னடி சொல்கிறேன்னு மறுபடியும் தெளிவாக சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தா, இந்த டெக்ஸ்ட்டை நான் அப்படியே போலீஸுக்கும் சொல்லிட்டேன், கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ட்ரக்கை எடுத்துகிட்டு போவா, போலீஸ்கிட்ட மாட்டுவான்னு சொன்னதும் இவளுக்கு பயம் வந்துடுது. இவ ஃபோனையும் பிடுங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு அவசரமாக போகிறா. அந்த பக்கம் செகியும் ட்ரெயினில் போயிட்டுருக்கா, இந்த பக்கம் இவளும் காரில் வந்துட்டுருக்கா. கால் பண்ணி பார்க்குறா, பட் செகி எடுக்கிற மாதிரி தெரியல. ஃபைனலி வேறு வழியே இல்லாமல் அவள் இருக்கிற லொக்கேஷனை பார்க்குறா. இப்படியே வந்துட்டு இருக்கும்போது சரி நம்ம சிஸ்டருக்கு வந்து சேட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு சிஸ்டர் ஜேனா கிட்ட வந்து சேட் பண்ணுறா. என்னென்ன சேட் பண்ணுறான்னா, நான் உனக்கு இன்றைக்கி ஃபோனை தரேன், நீ இங்கே வந்துடுன்னு அவளுக்கும் சேட் பண்ணிவிட்டு அவள் ஃப்ரெண்டோட ஃபோனை பிடிங்கிட்டு வந்தா இல்லையா, அதுலேருந்து தானே செகி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது. ஸோ செகி கிட்ட டக்குன்னு என்ன பண்ணுறா, எக்ஸைட் ஒரு 4 கிடையாது, எக்ஸைட் ஒரு 8 கிட்ட வந்துரு, நான் அங்கே வந்து ஒன்று பிக்கப் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணி வச்சிடுறா. இந்த பக்கம் அந்த ட்ரக்கர் பாயும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் செகியும் வந்துக்கிட்டு இருக்கா. எல்லாரும் மாற்றி அங்கேயும் இங்கேயுமா ஒரு இடத்துல அதே மால்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. செகியும் பார்க்குறா, இன்னொரு பக்கம் ஜேனாவும் பார்க்குறா. இதுக்கெல்லாம் இன்னொரு டிப்ஸ்ட் என்னன்னா, அவங்க ஸ்டெப் மாமும் அங்கே தான் வந்திருப்பாங்க. எதுக்காக வந்திருப்பாங்கன்னா, ஜேயுடைய அக்கா ஜேனா தான் வர சொல்லியிருப்பா, உங்களுக்கு நான் அவரை பற்றின உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி அங்கே வர சொல்லியிருப்பா.
அவங்களும் ஒரு பக்கம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெயனா என்னன்னு டெக்ஸ்ட் பண்ணுவான்னா, உங்களுக்கு உண்மை தெரியும்னா ஃபோன் வேணும், ஸோ அந்த ஃபோனை என் சிஸ்டர் கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கா, அந்த ஃபோனை வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருப்பா. இன்னொரு பக்கம் ஜெயனாவும் அந்த ஸ்டெப்பில் இறங்கி அந்த மால்குள்ளே தான் போவா. ஜேயும் அவளை பார்த்துட்டு அதே மால்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் மாற்றி மாற்றி அந்த மால்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தான் தெரியாது. இன்னொரு பக்கம் போலீஸும் வந்துடும். ஏன்னா கரெக்டாக இந்த கபோர்டுன்னு சொன்னதுனால போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுது. இவன் எக்ஸைட்டர் 4 கிடையாது, எக்ஸைட்டர் 8ன்னு சொன்னதுனால கரெக்டாக செகி அந்த இடத்துக்கு வந்துடுறா. செகி ஈஸியாக ஜேஇ கண்டுபிடிச்சிடுறா. உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சின்ன பிள்ளைங்களை காணாமல் போன சின்ன பிள்ளைங்களை பார்த்தா மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு வா இங்கேருந்து இந்த இடத்த விட்டு போகணுன்னு சொல்லி வேகமாக செகி அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போகிறா. போலீஸும் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் இந்த ட்ரகர் பாய் என்ன பண்ணுறான்னா நம்ம ஜேனாவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஜேனாவும் மேலே ஏறி போகும்போது ஜே மெடிக்கல் சென்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்து ஜேனாவை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு பைத்தியக்காரியை பிடிச்சிட்டு போகிற மாதிரி ரொம்பவே கட்டாயப்படுத்தி அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போகிறாங்க. பின்னாடியே ஒரு கார் நிற்கிது, காஸ்ட்லி காரு. அதுக்குள்ளே யாருன்னு பார்த்தா ஜேஇயுடைய அப்பா தான். அதை ட்ரகர் பாய் நல்லா தெளிவாக நோட் பண்ணிடுறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நியூஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 11ல ஸ்டார்டிங்லயே ஒரு குட்டி பையனை தான் காட்டுறாங்க. எப்பவுமே ஒவ்வொருத்தருடைய ஸ்டோரியை சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும். இப்ப யாருடைய ஸ்டோரி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குட்டி பையன் எல்லாத்தையுமே ஆப்ரேஷன் பண்றதோடயோ இல்ல ஒரு டாக்டர் எப்படி ஒரு கண்ணோட்டத்தோட பாப்பாங்களோ அந்த மாதிரிதான் இந்த குட்டி பையன் பாக்குறான். ஒரு பொம்மையை பார்த்தா கூட அதை உடனே நடுவுல கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணி அதுல உள்ள டஸ்ட் எல்லாம் வெளில எடுத்துடுறான். அப்படி இல்லைன்னா இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் ஸ்கேன் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல கூட அவன் என்னென்னத்தை ஸ்கேன் பண்ணுது, எப்படி இருக்கு அதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லான்னு அந்த ஸ்கேனிங் எக்யூப்மெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்லயாவது விட்டானான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. வீட்டுல ஒரு ஃபிஷ்ஷை பேக் பண்ணி கொடுத்தா கூட அந்த ஃபிஷ்ஷை எப்படிலாம் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி தனித்தனியா பார்ட்டா பிரிச்சு எடுக்கலாங்கிறது தான் இருக்கான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள எடுக்கணும்னு பாக்குறான். ஒரு குறிப்பிட்ட டைம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போல. டெடி படத்துல ஆர்யாவுக்கு இருக்க மாதிரி ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவன் என்ன பண்றான்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் டைமுக்கு பண்றது, நீட்டா பண்றது, சுத்தமா பண்றது அந்த மாதிரியும் பண்றான். அவன் செய்யற வேலையில ரொம்பவே டெடிகேஷனா இருக்கான். ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு எலி செத்து கிடக்கு. அதை கொண்டு போய் அவங்க வீட்டுல உள்ளவங்க புதைக்கிறாங்க. புதைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனா இவன் மட்டும் என்ன பண்றான்னா நைட்டு மிட் நைட்ல வந்து அதை மறுபடியும் தோண்டி எடுக்கிறான். தோண்டி எடுத்தவன் கையெல்லாம் ரத்தமா இருக்க மாதிரி இருக்கு. அவனுக்கு ரொம்ப அழுக்கா இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவனுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவன் கையெல்லாம் எப்பவுமே அழுக்கா இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அதனாலயே நல்லா தேய்ச்சி கழுவுறாரு. யாரு இவருன்னு பார்த்தா நம்ம டாக்டர் தான். ஜேயோடைய அப்பா தான் அந்த குட்டி பையன். அந்த குட்டி பையனை பத்தி இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஜேயோடைய அப்பா என்ன பண்றாருன்னா ஆப்ரேஷன் பண்றாரு. ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட ரொம்பவே நீட்டா பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. ஒரு துளி கூட கையில பிளட் படாம பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், எந்த அளவுக்கு அவரால் நீட்டா பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் ஆப்ரேஷன்ல கூட அவர் அப்ளை பண்றாரு. அந்த அளவுக்கு அவர் ரொம்பவே சுத்தமா இருக்காரு. அவரை பத்தி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஸ்டேஷன் சீனை தான் காட்டுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் சீனை தான் காட்டுறாங்க. ஜேஇ வந்து செகியை காப்பாத்தி அந்த இடத்த விட்டு வா சீக்கிரம் போலான்னு சொல்லிட்டு வேக வேகமா கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ட்ரெயின்ல போறாங்க. போகும்போது அந்த மருந்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஓ அப்ப இது ஒரு ட்ராப்பா, என்ன மாட்டி விட பாத்திருக்காங்களான்னு செகி சொல்றா. அது ஜேஇ ஆமா உன்னை மாட்டி விட தான் பாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் யாரு, அவன் யார், அவன் இந்த மாதிரிலாம் அவனை பண்ண சொன்னவன்னு சொல்லி கேக்குறா. அப்பதான் சொல்றா இந்த மாதிரி எனக்கு முதல்ல அந்த போதை மருந்து கொடுத்ததே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு செகி சொல்றா. உடனே ஜேஇக்கு கோவம் வருது. பர்ஸ்டர்ன்னு சொல்லிட்டு திட்டுறா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை உண்டாக்கி வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு. பட் செகி என்ன சொல்றான்னா உண்மையிலேயே நான் அவனுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவனை மாதிரி ஒரு ஆளை நான் மீட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். இல்லைன்னா என்னுடைய ஸ்டடீஸ்ல கிரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காது. இல்லைன்னா நான் ஒரு படிக்காத பொண்ணா, யாருக்கும் பிடிக்காத பொண்ணா தான் நான் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். அவனாலதான் என் லைஃப்ல கொஞ்சம் வசந்த காலமே வந்துச்சுங்கிற மாதிரி செகி சொல்றா. அதுக்கப்புறம் அந்த லாக்கர்ல அந்த திங்ஸ் எல்லாம் காணும் இல்லையா, அவங்க அக்கா வந்து எடுத்துட்டு போக சொன்னாங்கல்ல, அதை காணும் இல்லையா. ஜேனா வந்தாளா போனாலா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்க்கலாம், ஒருவேளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கும் போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்கேயும் காணும். வரும்போதுதான் செகியும் ஜேயும் பேசிக்கிறாங்க.
ஏன் இப்படி உன் சிஸ்டருக்கு வந்து அவங்க மேலே ஒரு அன்பாகவே இருக்க மாட்டேங்கிற, ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை, அப்படியும் கொஞ்சம் நார்மல் கிடையாது, நானும் கொஞ்சம் அப் நார்மல் கிடையாது, பட் 2 பேரும் ரொம்ப பேசிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இருந்தாலும் நான் அவளை தானே தேடிக்கிட்டு இருக்கேன், அவளை காணுங்கிற அக்கறையில தானே தேடுறேன்னு சொல்றா. அதுக்கு செகி நீ எதுக்கும் எதிர கால் பண்ணி பாருன்னு சொல்றா. சரி கால் பண்ணி பார்ப்போம்னு ஜேனாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணா ஜேனா போனை எடுக்கல. சரி லொகேஷனை பார்க்கலான்னு சொல்லிட்டு லொகேஷனை பார்த்தா அவங்க வீட்டோட லொகேஷன் காட்டுது, அதாவது ஜேயோடைய வீட்டு லொகேஷன் காட்டுது. இது நம்ம வீடாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் செகி உடனே உங்க வீடு மாதிரி இருக்கே, நீ போய் பாருன்னு சொல்றா. இவளும் உடனே வேக வேகமா கார் எடுத்து போய் பாக்குறான். அப்ப தூரத்துல இருந்து அந்த ட்ரக்கர் பாயும் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்காக அங்க வந்து வெயிட் பண்றான்னு தெரியல, அவன் வந்து வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். ஜேஇ வேக வேகமா மேல போறா. மேல போயிட்டு எல்லா இடமும் தேடிட்டு போன் பண்ணி பாப்போமேன்னு போன் பண்ணா. அவ ரூம்ல தான் அடிக்குது. அவ ரூம்ல, அதுவும் கம்ப்யூட்டர் டேபிள்லயே இருக்கு அந்த போனு. யார் இங்க கொண்டு வந்து வச்சாலும் அவளுக்கு தெரியல. ஃபோன் வந்து கொஞ்ச நேரம் கட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வராரு. அவங்க அப்பாவை பார்த்துட்டு 2 ஃபோனையும் மறைச்சிக்கிறா. மறைச்சிட்டு அவங்க அப்பா ஏமா ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாராமா. என்னாச்சுமா, ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்றாரு. செக் பண்ணதுக்கு அப்புறம் ஜேஇக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, என்னடா இது இருந்தாலும் இவ்வளோ கேஷுவலா நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு, சரி நம்மளும் கேஷுவலா இருக்கணும்னு அவங்க அப்பா போக போனவங்களும் பிடிச்சி நிறுத்தி குட் நைட் பான்னு சொல்றா. அவரும் மறுபடியும் குட் நைட், சீக்கிரம் தூங்கு, சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. மறுபடியும் இவங்க அக்கா கொடுத்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறா. ஆம்லேட், அவங்க கொடுத்த பிரேஸ்லெட் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும் போதுதான் பின்னாடி காத்தடிக்கிற சவுண்ட் கேக்குது. என்னடா காத்தடிக்குதுன்னு பார்த்தா விண்டோ ஓப்பன்ல இருக்கு. சோ இப்படியேதான் யாரோ இதை கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் செகியை காட்டுறாங்க. அவளும் அவர்கிட்ட கொடுத்த அந்த டேப்லெட், அந்த போனு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பாக்குறா. பார்த்துட்டு டஸ்ட்பின்ல போடலான்னு போறா. அப்புறம் கையிலேயே வச்சுக்கிறா. அன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னா, ட்ரக்ஸை பத்தின ஒரு விழிப்புணர்வு, அதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க யாரும் அதை வாங்கிடாதீங்கிற மாதிரி ஸ்கூல்ல ஒரு விழிப்புணர்வு முகாம் மாதிரி நடத்துறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, போலீஸ் அந்த இடத்துக்கு வருது. வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து ட்ரக் எடுத்துட்டு போனது ஒரு ஸ்கூல் கேர்ள் தான், உங்களை மாதிரி ஒரு ஸ்கூல் கேர்ள் தான், உங்களுக்கு அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த இடத்துக்கே வந்து கேக்குறாங்க. அப்பதான் டக்குன்னு பிளான் போட்ட ஜேஇ என்ன பண்றான்னு, ஆமா எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறான். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, என்ன இவளுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. டக்குன்னு யோசிச்சா ஒரு போட்டா பாருங்க ஒரு பிட்டு, என்ன ஆமா எனக்கு தெரியும், அது எங்க அக்கா தான், எங்க அக்கா சிஸ்டர் ஜேனா தான், அது ஜே மெடிக்கல் சென்டர்ஸோடைய இன்னொரு வாரிசு அவதான் இதெல்லாம் செய்யறான்னு சொல்லி சொல்றா. எல்லாருக்கும் ஷாக் ஆகுது, என்னடா இது சொந்த அக்காவே செகிக்காக போட்டு கொடுத்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷாக்கு தான், செகிக்கும் ஷாக்கு தான். இதை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு செகியும் ஜேயும் போயிட்டு இருக்கும் போது செகி கேட்குறா, நீ ஏன் இப்படி பண்ண, எதுக்கு உங்க அக்காவை இப்படி போட்டு கொடுத்த, சம்மந்தமே இல்லாம அவங்களையும் எடுத்து விட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, எங்க அப்பா ஜேனாவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஜேனாவை கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரே வழி போலீஸ்கிட்ட ஜேனாவை போட்டு கொடுக்கறது தான், அதுக்கப்புறம் மற்ற நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல அவங்க கண்டுபிடிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடி சிஸ்டர் ஜேனா இங்க வந்ததுக்கான ஆதாரத்தை நம்ம எடுக்கணும், அதுக்கான வீடியோஸ் எப்படி வந்தா, யார்கிட்ட பேசினா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு போறாங்க. கண்ட்ரோல் ரூம்ல வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜேனா மாடில இருந்து இறங்கி வரா. அந்த பக்கமா இறங்கி வந்து வேற எங்க போறான்னு பார்த்தா, ஸ்கூலுக்குள்ள வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசுறா. ஒருத்தவங்க கூப்பிட்டு பேசுறாங்க. யாருன்னா நம்ம பாப்கட் தான் பேசுது. கூப்பிட்டு சிஸ்டர் ஜேனா நீங்களான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பேசுது. பேசினதுக்கு அப்புறம் ஜேனா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன், நான் வந்துட்டு அப்புறம் பேசுறேன்னு சொன்னாலும் பாப்கட் காதுல வாங்கல. என்ன வேலைன்னு சொல்லுங்க, நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னதும், உனக்கு செகிய தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. தெரியுமே, செகி தானே சிஸ்டர் ஜேயோடைய, உன் சிஸ்டர் ஜேயோடைய ஃப்ரெண்டு தானே, எனக்கு நல்லா தெரியுமேன்னு சொன்னானே. அப்படியா, அவனுக்கு தெரியுமா, உடனே போய் செகியை கூட்டுவான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு ஆனிவர்சரி அன்னைக்கு பாப்கெட்டு ரொம்ப நேரம் செகியை போட்டு தேடுன்னு தேடும். அவ போன் மிஸ் ஆனதுனால போனையும் எடுக்க முடியாம யாரையும் கண்டுபிடிக்கவும் முடியாம போயிடும். கடைசியா தான் செகியை கண்டுபிடிக்கும். அப்பயும் அங்க ரொம்ப கலவரமா போனதுனால அவ எதுக்காக வந்தானே கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டா. ஆக்சுவலி பாப்கெட் இதுக்காக தான் அன்னைக்கு செகியே தெரிஞ்சிருக்கு. சரி பாப்கட் கிட்ட தானே பேசியிருக்கா, பாப்கட்டை கூப்பிட்டு கேட்டா எல்லாம் தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு செகியும் ஜேயும் மறைஞ்சு நின்று பாப்கட் எங்கெல்லாம் போகுது வருதுன்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு டியூஷன் சென்டருக்கு தான் போயிட்டு எல்லாரும் வெளில வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி கால் பண்ணி கேட்போன்னு செகி என்ன பண்றது, பாப்கட்டுக்கு கால் பண்ணி கேக்குது. கேட்கும் போது பாப்கட் என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து எங்க அம்மா அப்பா கூட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதான்னு சொல்லிட்டு போனை உடனே கட் பண்ணிடுது. கட் பண்ண வேகம் பார்த்தா இங்க வெளியில வருது.
2 பேருக்கும் ஷாக் ஆகுது. என்னடா இது, சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா இங்க வராளே, அப்ப ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப செகி என்ன சொல்றான்னா, டைரக்டா முன்னாடி போவேன்னா அவளை ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அவளை ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோ பண்ணிட்டே ரொம்ப தூரம் போறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அது ஓட ஆரம்பிச்சிடுது. பாப்கட்டு ஓடி போய் ஒரு 300ன்னு போட்டிருக்க ஒரு பஸ்ல ஏறிடுது. சரி, இதுக்கப்புறம் லேட் ஆயிட்டு நீ வீட்டுக்கு போ, நானும் வீட்டுக்கு போறேன், எனக்கு தெரிஞ்சு அவளும் இப்ப வீட்டுக்கு தான் போவா, ஏன்னா டைம் ஆயிடுச்சுலன்னு சொல்றாங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க. செகி அவன் வீட்டுக்கு வேக வேகமா நடந்து வரும்போதுதான் ஒரு ஆள்கிட்ட இடிக்கிறா. யாருன்னா நம்ம பாப்கட் தான். ஆக்சுவலி அவ வேக வேகமா ஏறி வந்தது செகி வீட்டுக்கு தான் வந்திருப்பா போல. அப்பதான் கேட்கும் போது, நீ ஓ ஆமால உன் வீடு இந்த பக்கம் தானே அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா பேசிட்டு போறதுக்காக பாக்குது. பட் புடிச்சு வச்சு கேள்வி கேட்கும் போது, அவங்க வீட்டுக்கு அடிக்கடி ஒரு கார்டு வரும் இல்லையா, கர்மா உன் ஹஸ்பண்டை பத்தின உண்மை எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கார்டு, அந்த கிரீன் கலர் கார்டு வரும் இல்லையா, அதை போட்டதே நம்ம பாப்கட் தான். இப்பதான் எல்லாமே தெரிய வருது. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அந்த செகண்ட்ல அங்க ஜேஇயும் கார்ல வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறம் 3 பேரும் நின்றுட்டு பேசுறாங்க. அப்ப ஜேஇ திரும்ப கொஸ்டின் கேக்குறா. சொல்லு, எதுக்காக மீட் பண்ணன்னு சொல்லி கேக்குறா. உனக்கு என்னடி புதுசா உங்க அக்கா மேல ரொம்ப அக்கறை, இத்தனை நாள் என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்த, உங்க அக்கானாலே வெறுப்பா பாப்பா, கொலை பண்ற லெவலுக்கு பாப்பா, இப்ப என்ன பெரிய அக்கறைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பயும் ஜேஇ எனக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு சொல்லி கேட்டாலும் அவங்க பதில் சொல்ற மாதிரி இல்ல. சரி, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு என்ன சொல்றேன். அன்னைக்கு நான் மீட் பண்ணப்ப செகியை மீட் பண்ணணும்னு தான் அவங்க சொன்னாங்க. அதனாலதான் நான் செகியை தேடினேன், உனக்கே தெரியுமேன்னு சொல்லிட்டு சொல்லும் போதுதான் 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஆமா, அன்னைக்கு இப்ப நம்மள தேடிக்கிட்டு இருந்தாலே இதுக்காக தான் தேடிப்பா போறானே, இப்பதான் அவங்களுக்கே தெரிய வருது. அப்பதான் ஜேஇக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்தோடனே சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேக வேகமா போறா. போனதும் பின்னாடியே செகியும் ஓடுது, அதுக்கு பின்னாடியே பாப்கட்டும் ஓடுது. உள்ளார போன ஜேஇ ஒரு டேப்லெட் உள்ள ஒரு பாக்ஸ், ஒரு டப்பா அப்படியே எடுத்துக்கிட்டு வெளில வேகமா வரா. வந்தோடனே செகி ஸ்டாப் பண்ணி, எங்க போற அப்படின்னு நில்லுன்னு சொல்றா. இல்ல, இப்ப நான் அர்ஜென்ட்டா போகணும், இது கொண்டு போய் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்தாதான் ஜேனா எங்க இருக்கான்னு சொல்லுவாளாம், அங்கனால நான் அங்க போயே ஆகணும்னு சொன்னதும், சரி நீ தனியா போவேனா நாங்களும் வரோன்னு செகி சொல்றா. இல்ல, அந்த இடத்துக்கு நானே போய்க்கிறேன், என்னதானே வர சொன்னான்னு சொன்னாலும் இல்ல, அந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர், நாங்களும் வருவோம்னு சொல்லி செகி அடிச்சு பேசுறா. சரி வந்து தொலைங்கிற மாதிரி பேசினாலும் இப்படியேவா போவீங்கன்னு பாப்கட் கேக்குது. சரி மேக்கப் போட்டு போறான்னு பார்த்தா எங்க போறாங்கன்னா பப்புக்கு தான் போறாங்க. அந்த பையன் பப்புக்கு தான் வர சொல்லியிருக்கான். சோ அங்க போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படி போவாங்களோ அந்த மாதிரி சூப்பரா மேக்கப் போட்டு ரெடி ஆகுறாங்க. செகியும் மேக்கப் போட்டு ரெடி பண்றாங்க. உள்ள போகும்போது பாப்கட்டை மட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கிளாஸ் போட்டிருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அதை எடுத்ததுக்கு அப்புறம் அலோவ் பண்றாங்க. உள்ள போனவங்க 3 பேரும் கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிக்கிறாங்க. எல்லார் காதுலயும் ஹெட்ஃபோன் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு எங்கெங்க இருக்கோம், எப்படி வரணுங்கிறத உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. பண்ணும்போது அவன்ட்டு நம்ம இது கொடுக்கறதோட இல்லாம ஒருவேளை அந்த டேப்லெட் அவன் வாங்கிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு தப்பிச்சு போயிட்டான்னா என்ன பண்றது, ஏன்னா நம்ம தேடிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க பண்ற ட்ராப்பா கூட இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு பாத்ரூம் உடைய அந்த டிஷ்யூ பேப்பர் வைப்பாங்க இல்லையா, அந்த இதுக்குள்ள கொண்டு போய் வச்சிடுறாங்க. வெளியே ஒரு ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னொரு ஆளு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற இடத்துக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்படி ஆளுக்கு ஒரு இடத்துல வெயிட் பண்றாங்க. பாப்கட் அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்காக ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி ஓபன் பண்ணி குடிக்குது. நான் ஒருத்தனை ஃபாலோ பண்றேன்னு செகி ஒருத்தனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த ட்ரக்கர் பாய. இன்னொரு பொண்ணு தான் அந்த டாய்லெட்குள்ள போய் நுழைஞ்சதுமே பாப்கட் பாத்துருது. சரி இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாப்கட் எப்படி கையும் களமா பிடிக்கணும்ட்டு அது ஒரு பக்கம் தெரியுது. இன்னொரு பக்கம் ஜேஇ ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு போறா, செகி ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு போறா. அப்படியே போயிட்டு இருக்கு. பாப்கட் என்ன பண்ணுதுன்னா அங்க உள்ள டேப் எடுத்துட்டு வந்து பக்கத்துல உள்ள டாய்லெட் வழியா மேல ஏறி அங்க இருக்கவங்க மேல தண்ணி அடிக்கலான்னு சொல்லிட்டு பாக்குது. அதே மாதிரி கரெக்டா அதை ஓபன் பண்ணி எங்க வச்சிருக்காங்களோ அந்த பொண்ணு அதை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஜேஇ யாரோ கையை வச்சு இந்த பக்கம் திருப்புறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் டாய்லெட் பேப்பர்ல உள்ள அந்த திங்ஸ் இந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே டியூப்ல உள்ள தண்ணியே பாப்கட் அந்த பொண்ணு மேல அடிக்குது. இந்த பக்கம் ஜேஇன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அந்த ட்ரக்கர் பாய் தான் இருக்கான். ட்ரக்கர் பாய் கூட ஜேஇ நின்றுகிட்டு இருக்கு. செகி தான் கூப்பிடுது. இந்த மாதிரி 3 பேரும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா பாப்கட் டியூப் வச்சுட்டு அந்த பொண்ணு மேல தண்ணி அடிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜேஇ ஒருத்தன் கையை போட்டு கூப்பிடுறான். செகி ஓடி போய் ஜேஇன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா ஒரு பையன் கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பையன் வேற யாரும் இல்ல, அந்த ட்ரக்கர் பாய் தான். இப்படி 3 பேரும் 3 இடத்துல ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணும் யாருன்னு பார்த்தா, அதை ஓபன் பண்ண பொண்ணும் யாருன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய ஜூயி தான். ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்புகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆல்ரெடி டேப்ல இருக்கிற தண்ணிய ஜூயிலி மேல ஊத்துறா பாப்கிட்டு. இந்த பக்கம் கேங்ஸ்டரும் செகி ஜேயின்னு 3 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப எல்லாரும் ஒன்னா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜூயிலி கிட்ட கேக்குறாங்க, நீ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்த, எதுக்கு அந்த திங்ஸ் நீ எடுத்தன்னு ஜூயிலி கிட்ட கேக்குறாங்க. அவளுக்கு குளிர் நடுக்கிறதோட உட்காந்துருக்கா. 3 பேரும் அவளையே பாத்துக்கிட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சொன்னா தப்பா நினைக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஜேஇ என்ன சொல்றானா, இங்கேயும் எங்க அப்பா தான் உன்னை அமுச்சு வச்சாரான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு இல்ல, நான் வேற ஒரு வேலை விஷயமா வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றா. ஜூயிலி என்ன சொல்றான்னா, நான் எல்லாத்தையுமே காசுக்காக தான் பண்ணினேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த காசை ஒன்றும் என்னுடைய அனாவசிய தேவைக்காக நான் யூஸ் பண்ணல. என்கிட்ட உண்மையாவே காசு இல்ல. எங்க ஃபேமிலி பேங்க்ரப்ட்ல இருக்கு, ஒரு பேங்க் கடன்ல இருக்கு. ஸோ அதை அடைக்கிறதுக்கு எனக்கு காசு வேணும். இன்னொரு பக்கம் நாங்க சர்வை பண்றதுக்கு எனக்கு காசு வேணும். அதனாலதான் உங்க அப்பா கூட சேர்ந்து டீல் பேசி நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு ஜூயிலி ஒரு உண்மை விடாம எல்லாத்தையும் ஒத்துக்கிறா. அப்போ பாப்கட்டும் ஒரு பக்கம் அது கொஸ்டின் கேக்குது. சரி, அப்போ செகியோடைய அப்பா போன நீ எதுக்கு திருடுனான்னு கேட்கும் போது, அது மாதிரி ஜேயுடைய அப்பா தான் திருட சொன்னாங்க. அதையும் நான் திருடல, என்ன ஏன் திருடின்னு சொல்றீங்க, அவங்க அப்பா எடுத்துட்டு வந்து தர சொன்னாரு, அது கொடுத்தா இவ்வளவு அமௌண்ட் தருவேன்னு சொன்னாரு, அதுக்காக தான் எடுத்துட்டு போனேன். ஆனா கடைசி வரைக்கும் அந்த போன் என் கையிலேயே இல்ல, அதை என்கிட்ட இருந்து இன்னொரு ஆள் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றா. அப்போ பாப்கட்டு அவளை கொஞ்சம் கேவலமா திட்டுது. உடனே செகி கிட்ட போயிட்டு, சரி உங்க வீட்டுல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, உனக்கு தங்க கூட இடம் இல்லைன்னு எனக்கு தெரியுது, அதுக்காக தான் நீ இந்த மாதிரி நைட் டைம்ல கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. இருந்தாலும் நான் சொல்றதுக்கு இல்லை, என்னுடைய சொந்த அனுபவத்துல இருந்து சொல்றேன், கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே ஜூயிலிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் உனக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கேன், அப்பயும் நீ என் மேல பறிஞ்சு பேசுறியே, எப்படி ஒரு நாள் இப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. இட்ஸ் ஓகே, நீ எல்லாத்தையுமே ஹானஸ்டா ஒத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவளும் எழுந்திருக்கிறா. அப்பதான் அந்த இடத்துக்கு கேங்ஸ்டர் வரான். எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கான். எல்லாரும் அந்த கையில வாங்கிக்கிறாங்க. அந்த கேங்ஸ்டர் பேசினதுமே அவ பாப்கட் கண்டுபிடிச்சிடுறா. அன்னைக்கு ஆனிவர்சரி அன்னைக்கு ஸ்கூல்ல பேசினது நீ தானே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், உன் வாய்ஸ் தான். நீ கூட கையில ஏதோ ஒரு நோட் கொடுத்து செகி கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்த, அதை நான் கொடுக்க மறந்துட்டேன்னு சொல்லி பாப்கட் சொல்லுது. உடனே பாப்கட் என்ன சொல்லுதுன்னா, இவன் கொடுத்த ட்ரிங்க்ஸ் யாரும் குடிக்காதீங்க, இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஒரு ட்ரக்கர் பாய், இவன் கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ட்ரக்ஸ் கலந்துருப்பான்னு சொல்லி வாய் முடிக்கிறதுக்குள்ள ஜேஇ அதை ஓப்பன் பண்ணி குடிக்கிறா. பாப்கட் என்ன சொல்றான்னா, ஓ எனக்கு புரிஞ்சு போச்சுடா, எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க எல்லாருமே ட்ரக் எடுக்கிற ஆளுங்க தானே, நீங்க எல்லாருமே ட்ரக்கர்ஸ் தானே, எல்லாமே போதை கைங்க தானே, அதனால அவன் என்ன கொடுத்தாலும் நீங்க குடிப்பீங்க. ஆனா நான் அப்படி இல்லடா, நான் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்த விட்டு கிளம்ப பாக்குது. அப்பதான் ட்ரக்கர் பாய் ஒரு விஷயம் சொல்றான். ஆனா அது ஒரு பையன் மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொல்றான். அந்த பொண்ணு மேலேருந்து குதிச்சா இல்லையா, ஜேயுடைய சிஸ்டர் ஜேனா குதிக்கும் போது இவன் தான் காப்பாத்துவான், கீழே நின்று பிடிப்பான். பிடிக்கும் போது தெரியாம கண்ட இடத்துலயும் கை பட்டுரும். அப்படி படும்போது என்ன சொல்றான்னா, அந்த இடத்துல எதுவுமே இல்ல, அவ ஒரு பையன் மாதிரி தான் இருந்தான்னு சொல்லிட்டு சொல்றா. சொன்னதுமே எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஏன் அப்படி சொல்லணும், அவ நல்லா தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ கையில அந்த ட்ரக்ஸை விற்கிற ஒரு ஐடி கார்டையும் பார்த்துருக்கான், ஃபேக் ஐடி கார்டையும். ஆக்சுவலி செகிக்கெல்லாம் முன்னாடி ஃபேக் ஐடி கார்டு கொடுப்பான் இல்லையா, கொடுத்து கொண்டு போய் வித்துட்டு வாங்கன்னு, அந்த ஐடி கார்டை பத்தி பேசினதும் செகி என்ன சொல்லுதுன்னா, வா நம்ம தனியா பேசலான்னு அவனை தனியா கூட்டு போயிடுது. கூட்டு போய் தனியா பேசிட்டு இருக்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, நீ சொன்ன பொண்ணு அந்த பொண்ணு தானே, ஜேஇ தானே அந்த பொண்ணு, அதிகமா நம்மளை விட அதிகமா போதை மருந்து வித்து நமக்கே டஃப் கொடுக்குற பொண்ணு, அவளும் நம்மளும் டீல் பேசிக்கலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டலா பேசுறான். அதுக்கப்புறம் அவ ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறா. கேட்கும் போதுதான் இவனும் சொல்றான், ஆமா அந்த பொண்ணை நான் பார்த்தேன். எங்க பார்த்தான்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் மாத்தி மாத்தி போதை பொருளை தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்ப கூட இவன் ஃபாலோ பண்ணிட்டு போனான் இல்லையா, அதை பத்தி தான் செய்தி கேட்கறா. கேட்டதுமே இவன் சொல்றான், இந்த மாதிரி அவளை ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போனாங்கன்னு சொன்னதும், அப்ப நீ அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிருப்ப, அந்த ஆம்புலன்ஸ் எங்க போச்சுன்னு கேட்டதும் அதை பத்தி பேசுறதுக்குள்ள ஜேஇக்கு ஒரு கால் வந்துடுது. அந்த காலை அட்டன் பண்ணி பேசினா ஜேனாவை கண்டுபிடிச்சிட்டோம் வான்னு சொல்லி ஃபோன் வருது. உடனே வேக வேகமா கார்ல போறாங்க. போனா அவங்க அப்பா மேல நின்றுட்டு இருக்கான். உள்ள போய் பார்த்தா சிஸ்டர் ஜேனா செத்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஜேனா மாதிரியே ஒரு பாடியும் காமிச்சு
மூஞ்செல்லாம் செதஞ்சு போன மாதிரி காமிச்சு இதுதான் சிஸ்டர் ஜேனா அவங்க இறந்துட்டாங்கன்னு காட்டுறாங்க. ஜேஇக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்கு. முதல் தடவையா ஜேஇ அழுது அன்னைக்கு தான் பாக்குறா, ரொம்பவே ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் ட்ரகர் பாய் என்ன பண்றான்னா 501 ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு என்னன்னதே செக் பண்ணி பாக்குறான். அங்கேயும் ஏதோ ஐடி கார்டு மாதிரி நிறைய இருக்கு, அதெல்லாம் நோட் பண்ணி பாக்குறான். நெக்ஸ்ட் செகியை தான் காட்டுறாங்க. செகி ஸ்கூல்ல விளையாண்டுட்டு இருக்கா. அப்ப கூட எல்லோ கலர் நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன தோணுதுன்னா அன்னைக்கு நைட்டு ஒரு டெட் பாடியை பாப்பா, அதுவும் எல்லோ கலர் நெயில் பாலிஷ் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஜேனாவை காட்டும் போதும் எல்லோ கலர் நெயில் பாலிஷை காட்டுவாங்க. அப்ப இது எல்லாமே ஒரே பாடியான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதோ டவுட் வருது. இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்றாங்கன்னா ஜேனா ஜேஇ இவளை பத்தி எல்லாரையும் பத்தி கொஞ்சம் தப்பா அங்க உள்ள பொண்ணுங்க பேசுறாங்க. இவ கோவப்பட்டவ பாலை தூக்கி அவங்க மேல அடிக்கிறா. பாப்கட் என்ன பண்ணுதுன்னா அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு ஏதோ பழைய வீடியோவை பிளே பண்ணி பாக்குது. அதுல பிளே பண்ணி பார்த்தா என்ன இருக்குன்னா பாப்கட் மாஸ்டர் பேஷன் பண்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் யாரோ அங்க லைட் அடிக்கிற மாதிரி தெரியுதுன்னு வெளில வந்து எட்டி பார்க்கும்போது ஒரு ரூம்ல பேசுற சவுண்டு கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அன்னைக்கு நைட்டு செகியோடைய அப்பாவும் ஜேஇயோடைய அக்காவும் சேர்ந்து என்ன பண்ணாங்களோ அதை இது கண்ணாலே பார்த்துருக்கு, நிஜமாவே பார்த்துருக்கு. ஆனாலும் அது யாருக்கிட்டையும் சொல்லல போல. அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜூயிலி வந்துடுறா. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜேஇக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஜேஇயோடைய சிஸ்டர் ஜேனா என்ன பண்றாங்கன்னா அவ காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் காலை விடுன்னு இவங்க கத்திக்கிட்டு ஒரு கல்லை எடுத்து அவங்க மூஞ்சிலே அடிச்சு இவங்களே கொண்டா மாதிரியும் யோசிச்சு பாக்குறாங்க. அதோட திடுக்குன்னு முடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு செகியும் போது செகி போயிட்டு ஜேஇயை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவ ரூம்ல அவளை காணோம். வேற எங்க இருப்பான்னு பார்த்தா ஜேனாவோட ரூம்ல இருக்கா. நாய்க்குட்டி அந்த ரூமுக்கு ஓடுது. இவளும் போய் பாக்குறா. சின்ன வயசுல அடிக்க சொல்லி ஸ்டிக் எடுத்து கொடுப்பாரு இல்லையா அவங்க அப்பா, அந்த மியூசிக்கல் ஸ்டிக்கை உடைக்கிறா. இவ உடைச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. ஜேயின்னு சொல்லிட்டு இவ கூப்பிடுறா. அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவ கொடுத்த கிஃப்ட் எல்லாம் எடுத்து காட்டுறா. அந்த பிரேஸ்லெட்டு ஆம்லெட் எல்லாத்தையும் காட்டுறா. காட்டிட்டு இருக்கும் போது இவ பாத்துக்கிட்டே இருக்கா. அப்ப செகி என்ன சொல்றான்னா அப்ப அது உண்மைதான் இல்ல, எங்க அப்பா அவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்றது உண்மைதான் இல்ல. அதனால இப்போ ஒரு உயிரே போயிட்டு எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா, என்னால இதை யோசிச்சே பார்க்க முடியல ஜெயின்னு சொல்லிட்டு ஜெயி கிட்ட பேசுறா. உடனே அந்த போன் எங்க இருக்குன்னு ஒரு கப்போட பைத்தியம் மாதிரி தேடுறா. அப்ப பின்னாடியே வந்து ஜெயி பிடிச்சிக்கிட்டு செகி அதை விடு, அது முடிஞ்சு போச்சு, அது எப்படி நடந்துச்சுன்னு இப்ப கூட என்னால யோசிச்சு பார்க்க முடியல, அதை நீ விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் செகி டக்குன்னு டர்ன் ஆகி எனக்கு புரியுது ஜெயி, நீ இப்ப எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருக்க எனக்கு புரியுது அப்படின்னு இவ சொல்ல ஜேஇ என்ன சொல்றானா என்னால சத்தியமா ஏத்துக்கவே முடியல செகி, என் அக்கா இப்ப உயிரோட இல்லைங்கிறத என்னால நம்பவே முடியல, அவ இறந்து போன மாதிரி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அந்த இடத்துல அழுகுறாங்க. இந்த பக்கம் ஜூயிலி அந்த வீடியோவை மறுபடியும் பிளே பண்ணி பாக்குறா. ஆனா பிளே பண்ணி பார்த்துட்டு பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல. அந்த 2 வீடியோவும் டெலீட் பண்ணிடுறா. பண்ணிட்டு பாப்கட் கிட்ட என்ன சொல்றான்னா இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, இது எதுக்கு நீ பெருசா நினைக்கிற, அதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஆனா இருந்தாலும் எனக்கு என்னன்னா அன்னைக்கு நைட்டே நீ அதை பார்த்துருக்க, இருந்தாலும் நீ அதை யாருக்கிட்டையும் இது வரைக்கும் சொல்லாம இருந்திருக்கே, அதுவே பெரிய விஷயம்தான், என்னாலலாம் முடியாதுப்பாங்கிற மாதிரி ஜூயிலி சொல்றா. 1000 தான் பாப்கட்டு ஜூயிலியை வெறுத்தாலும் ஜூயிலிக்கு இருக்கிற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு பாப்கட் மட்டும்தான். அதுக்கப்புறம் செகி மார்னிங் ஆனதும் அவங்க வீட்லேருந்து வெளியில வரா. ஜேஇ வீட்லேருந்து வெளில வரும்போது அந்த ஐடி கார்டு அதெல்லாம் பத்தி அவன் ட்ரகர் பாய் சொன்னா இல்லையா, அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு கால் பண்றா. அந்த ஐடி கார்டு யாரோடதுன்னா செகியோட ஃப்ரெண்டு ஒருத்தி அன்னைக்கு கால் பண்ணுவா, மறுபடியும் இறந்து போயிட்டாங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டோடது. சரி கால் பண்ணி பார்க்குமேன்னு கால் பண்ணி பார்த்தா கால் போகாது. அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக், இவளை போட்டு புள்ளி பண்ணி போட்டு அடிச்சு ரத்தமா வரும் இல்லையா, அந்த புள்ளி பண்ண அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஷவர்ல போயிட்டு குளிச்சுக்கிட்டு இருப்பா. குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே ரத்தமா போகும். இவளை போட்டு அடின்னு அடிச்சு மூஞ்சு முகர காலு கைன்னு ரத்தமாக்கி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஐடி கார்டுல இருந்த பொண்ணு சொல்லும், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சீக்கிரம் அழுது முடிச்சுட்டு போ, என் காலை பாருன்னு சொல்லிட்டு காலை காட்டும். அவ கால்லயே அந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு மார்ச்சுவரியில பார்த்த காலும் அதே காலு தான். அன்னைக்கு நைட்டு அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது மார்ச்சுவரி ரூம்ல யதார்த்தமா போய் நுழைஞ்சிருவான். அன்னைக்கு பார்த்த பாடியும் அதே பாடி தான். இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குங்கிறது அவளுக்கு புரியுது. ஸோ இது ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு
அவள் எங்கே தங்கியிருக்காளோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கணுன்னு போனா அங்கே இருக்கிறது எல்லாமே ட்ரக் அடிக்ட் ஆகின ஆளாக இருக்குதுங்க. எல்லாமே கொஞ்சம் லூஸாக இருக்குதுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாக அவள் ரூம் இம்பி பார்க்குறா. அந்த ரூம்ல அவளை காணும். இன்னொரு ஆள்கிட்ட விசாரிக்கும் போது அவள் ரொம்ப நாளாவே இங்கே வரல, அவள் இந்த இடத்த விட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னதும் அவள் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜூயிலையும் பாப்கட்டும் அந்த ரிசர்ச் சென்டர் எலியை வச்சு ரிசர்ச் பண்ணாலா ஜெயி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுதான் ஆக்சுவலி செகி அப்பாவுடைய ரூம், இது அவங்களுடைய ஆஃபீஸு. அங்கே எதையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடும் போது தான் ஒரு இடத்துல பேட்ச் மாதிரி இருக்கு. அந்த பேட்ச் லூஸா இருக்கு, ஸ்க்ரூ லூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு பேப்பரு. அந்த பேப்பரை சரி ஓபன் பண்ணி பார்க்குமேனு ஓபன் பண்ணி பார்த்தா 209 ரூம் நம்பர் போட்டிருக்கு. அதுல ஒரு கீ இருக்கு. 2 பேருக்கும் ஷாக்கா இருக்கு. இந்த பக்கம் செகி என்ன பண்றானா அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும்னு எல்லா ரூம்ஸையும் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போறா. மேல இவ மாடிப்படி ஏறி போவ அப்போ ஒருத்தன் வரான். அவன்கிட்ட கொஸ்டின் கேட்டா அவன் என்ன சொல்றான்னா, இந்த ரூம்ல அவ இருந்தது உண்மைதான், ஆனா அவ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிட்டா. அவ ரொம்ப நாளா பணம் கட்ட முடியாம இருந்தா. அதை ஒரு கேங்ஸ்டர் பே பண்ணிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டான்னு சொன்னதும் யாருன்னு சொல்லி கேட்கும்போது கேங்ஸ்டர் மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு சொல்றான். இவளுக்கு இன்னும் பயமாகுது. ஒருவேளை அது அந்த ட்ரகர் பாயா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயமா இருக்கு. பின்னாடியே ஓடும் போது இந்த பக்கம் பார்த்தா ஜூயிலையும் பாப்கட்டும் ஏறி வராங்க. இவளை பார்த்து அவங்க பயப்பட, அவளை பார்த்து இவங்க பயப்படணும்னு பயந்துட்டு ஜூயிலையும் ஓட பாக்குது. பாப்கட் உடனே அவ பேக பிடிச்சி எடுத்து நில்லுன்னு சொல்லுது. ஐயோ மாட்டிக்கிட்டோமான்னு ஜூயிலி நின்றுகிட்டு இருக்கு. சரி அந்த 209 ஓபன் பண்ணி பாக்குறானே, கீ எடுத்துக்கிட்டு போறாங்க. செகிதான் அந்த கீயை வாங்கி அந்த ரூம் ஓபன் பண்ணுது. ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா ஃபுல்லா மேக்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் மேக்ஸ் சம்மா தான் இருக்குது. பாப்கட்டுக்கு ஜூயிலிக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் ஸ்கூல் மேக்ஸே கிடையாது, காலேஜ் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறானுங்க. ஜூயிலி எல்லாத்தையும் வீடியோ போட்டோ எடுத்துக்கிறா. பாப்கட்டுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலேயே சிஸ்டர் ஜானா பயங்கரமான பிரில்லியன்ட் தான்ப்பான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அங்க ஒரு புக் இருக்கு. அந்த புக் புக் ஷேப்ல இருக்கே தவிர அது புக்கு கிடையாது. அதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா லாக்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த புக்கை. அதை ஓபன் பண்றதுக்கு ஏதாவது கீ இருக்கான்னு பாக்குறா, இல்ல. சோ அந்த டேபிள்ல போட்டு பட்டுன்னு ஒட்டைக்கிறா. அந்த பூட்டை தான் ஒட்டைக்கிறாவ. உடைச்சிட்டா, ஒரு வழியா பூட்டு உடைஞ்சிருச்சு. அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடு இதை விட ரொம்பவே விறுவிறுப்பா இருக்க போகுது. சோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க, நானும் வெயிட் பண்றேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.